வணக்கம். நான் இப்போ நம்ம வீட்டிலையே சுலபமாக எப்படி பூண்டு நம்மளே பயிர் செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். எப்படி வளர்க்குறது அப்படின்ட்டு. இப்போ நம்ம கடையில் வாங்கிட்டு வர பூண்டில் ஏதாவது ஒரு பூண்டு நல்லா அழகாக தெளிப்பாக எல்லா பல்லும் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு பூண்டை எடுத்து இதை அப்படியே ரவுண்டாக இப்படி கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு பகுதி இதை வந்து தண்ணிக்குள்ளே படுறது போல் வைக்கணும். வச்சோம்னா அந்த பூண்டு நல்லா தரமாக வளரும். அது மாதிரி தான் நான் இப்படி செஞ்சு வச்சுருக்கிறேன். இப்படி செஞ்சு வச்சது இது 5 நாளாவது வச்சு 5 நாளாக வச்சு இதுக்கு அடியில் ஒரு டம்ளர் இப்படி வச்சுருக்கிறேன். அது எப்படி வைக்கணும்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி பூண்டை எடுத்து இப்படி ரவுண்டாக இப்படி ஃபுல்லாக கட் பண்ணிடணும். இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு குச்சி மாதிரி இருக்குது, இதை வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தயிர் டப்பா, இது மாதிரி ஒரு தயிர் டப்பா எடுத்து இந்த தயிர் டப்பாவில் இந்த நடுவில் மட்டும் ஒரு சின்ன ஓட்டை போட்டுடணும். ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துடணும். எப்படி கட் பண்ணி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். இந்த இருக்குல்ல, இந்த ரவுண்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் தண்ணி வச்சுக்கிட்டு இதை தூக்கி இது உள்ளே அப்படி வச்சிடணும். அப்படி வச்சுட்டு இந்த பூண்டு இது உள்ளே தண்ணி உள்ளர நனையிறது போல் இப்படி வச்சிடணும். இப்படி வச்சிடணும். வச்சுட்டா இது ஃபுல்லாக வச்சிட்டோம்னா அது ஃபுல்லாக இப்படி இருக்கும். இது உள்ளே இப்படி இருக்கும் பூண்டு. இப்படி இருக்கணும். இந்த பூண்டு இப்படி இந்த ஓட்டை வழியாக தெரியணும். தெரிஞ்சதை இது வந்து தண்ணி உள்ளார படுறது போல் இப்படி வச்சிடணும். இப்படி வச்சு இதே மாதிரி தான் நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். அப்படி செஞ்சு வச்சது இது 5 நாளாகுது. இந்த பூண்டு அதே மாதிரி தண்ணிக்குள்ளார வச்சு இது 5 நாளாகுது. இப்படி வைக்கிறப்போ நாள் இப்படி இருக்கிற பூண்டு 5 நாள் கழித்து ஒன்றுமே இங்கே நார் இல்லைல்ல, வேறுலாம் இல்லைல்ல. இப்போ வந்து 5 நாள் கழித்து இது 5ஆவது நாள், 5 நாளாகுது இந்த பூண்டு வச்சு அதுமாரி தண்ணிக்குள்ளார வச்சுருக்கிறேன். இப்படி வச்சுருக்கிறேன். அப்போது இதை எடுத்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வேர் இருக்கும். இது இப்படியே வச்சு ஒரு 10ஆவது நாள் எடுத்து நம்ம நடவு செய்யலாம். எப்படி செய்யணும் பார்த்திங்கன்னா 10ஆவது நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கும். இது 10 நாள் பயிர். இது உள்ளார இப்படி ஃபுல்லாக இவ்வளோ வேர் விட்டுருக்கோம். இதை ஒரு பூண்டையும் தனித்தனியாக எடுத்து நாம் இப்போ நடவு செய்யணும். எப்படி நடவு செய்கிறதுன்னு பார்க்க. இது மாதிரி வளர்ந்துருக்கிறத இப்போ பிரித்து இப்படி தனித்தனியாக ஒன்று தனித்தனியாக இப்படி எடுத்துடலாம். இப்படி தனித்தனியாக ஒன்று இப்போது இப்படி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கிறேன். ஒரு செடியும் இப்படி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு பூண்டில் நம்மளுக்கு எத்தனை செடி உருவாகுது பார்த்துக்குங்க. இப்போது இதை நடவு செய்ய போகிறேன். எப்படி நடவு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பையில், அதாவது இது பால் கவரெல்லாம் சேர்த்து வச்சு நான் ஒரு பையாக தைச்சிருக்கிறேன். அதில் தான் நடவு செய்ய போகிறேன். ஒரு பங்கு செம்மண், ஒரு பங்கு தொழு உரம், மாட்டு உரம், கொஞ்சோண்டு கம்போஸ்ட்டு, அதை வச்சு இப்போது இந்த பூண்டை இது உள்ளார அப்படி வச்சு அப்படி மூடிட போகிறேன். இப்படியாகவே இது எல்லாத்துலேயும், அதாவது ஒரு பங்கு மணல், ஒரு பங்கு மாட்டு தொழு உரம், ஒரு பங்கு வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கம்போஸ்டர் உரம், அப்படி காய்கறி கழிவுகள் கொஞ்சோண்டு, இதெல்லாம் மக்கி அதை மண்ணாக கலந்து இதுதான் மண் கலவையாக கலந்து வச்சுருக்கிறேன். இப்போது இதை அப்படியே நடவு செய்து 90 நாள் கழித்து கீழே தோண்டினோம்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான பூண்டு நம்ம வீட்டுக்கு கிடச்சிடும். இப்படி இது 90 நாள் பயிர் அப்படியே அழகாக துளுத்து வந்துச்சுன்னா நம்ம இதை தோண்டி பார்த்தோம்னா உள்ளார இது ஒரு பல்லும் முழு பூண்டாக உருவாயிடும். இதுதான் பூண்டு நடவு செஞ்சுருக்கிறது. இது நம்ம வீட்டிலையே இப்படியே செஞ்சு வச்சோம்னா அழகாக பூண்டு நல்லா முழு பூண்டாக பெருசாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 16 பல்லு கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு 16 முழு பூண்டு இதிலேருந்து நம்மளுக்கு கிடச்சிடும். அப்போது இது வந்து நம்ம வீட்டிலையே ஈஸியான முறையில் நம்ம சுலபமாகவும் நம்ம வளர்க்கலாம். இதுக்கு ஒன்றும் ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. தண்ணி கொஞ்சம் அந்த ஈரம் இருக்கிற வரைக்கும் மட்டும் தண்ணியை இப்படி லேசாக மேலோட்டமாக தெளித்து விட்டால் போதும். நிறையாவும் தண்ணி நிற்கிற அளவுக்கு வைக்க வேண்டாம். அவ்வளோதான். இப்போது பூண்டு செடி எப்படி வீட்டிலே வளர்க்குறதுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரியுதா? நன்றி, வணக்கம்.